ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசுடைய ரத்தத்திற்கு நீங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த வேத புத்தகத்துல நிறைய பேர் மரிச்சதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் கொலை செய்யப்பட்டது கேள்விப்பட்டிருக்கோம். வேதத்துல எங்கெல்லாம் இன்னசென்டான, அதாவது கொலை செய்யப்படுவதற்கு பாத்திரவான்களா இல்லாதவர்கள் கொலை செய்யப்பட்டார்களோ அவர்களுடைய ரத்தங்கள் எல்லாம் பேசுகிறதற்கு பவர் இருக்கு. அல்லேலூயா. ஆபேல் டசன்ட் டிசர்வ் டு பி கில்ட். ஆபேல் வந்து கொலை செய்யப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆனா ஆபேல் கொலை செய்த உடனே பூமியிலிருந்து அந்த ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்குது. ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. ஆனா அவர் கொலை செய்யப்பட்ட போது அவர் கூப்பிடுறாரு. அவர் கொலை செய்யப்பட்ட போது வானத்தை அண்ணாந்து திறந்து அப்படியே பார்க்க, வானம் திறந்து இருக்கிறதையும் தேவன் எழுந்து நிற்கிறதையும் பார்க்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த இப்போ நம்ம அங்கே இப்படி உட்காந்துருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பெஷல், நாங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட்டில் நம்ம ஃபேமிலி ஏதாவது ஒரு விசேஷத்தை ஊழியக்காரங்க வந்து இங்கே உட்காராங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது அவரை விட விசேஷத்தை ஒரு ஆள் வரும்போது என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு எந்திரிச்சு நிற்பாங்க. ஆமாம் தானே? எந்திரிச்சு நிற்கிறதுனா என்ன அர்த்தம்? ஹானர், ஒரு கனப்படுத்துகிறோன்னு அர்த்தம். ஸ்தேவான் மரித்த பொழுது ஆண்டவர் எழுந்து நிற்கிறாருன்னா என்ன அர்த்தம்? God wants to honor Stephen. Hallelujah. ஸ்தேவானை கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கர்த்தருக்காக நீங்கள் எதை விட்டாலும் அது ஜீவன் மாத்திரம் இல்லை. ஆமேன். ஜீவனை விடுகிறது ஒரு பயங்கரமான விஷயம்தான், இல்லை? ரத்த சாட்சியாய் மரிப்பது ஒரு பயங்கரமான விஷயம்தான். ஆனால் இயேசுக்காக வாழ்வது அதை விட பயங்கரமான. அல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுகிறது ஜீவ பலியாக. பழைய ஏற்பாட்டில் எல்லாமே செத்த பலிகள், புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஜீவ பலி. நீங்கள் வாழ்கிறதே எப்படி தெரியுமா? செத்த மனுஷன் வாழ்கிறது மாதிரி வாழணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? மாம்சத்தில் மரித்து ஆவிக்குள்ளாக பிழைக்கிறது. அல்லேலூயா. நான் ஒரு பிரின்சி, யாரு பிரின்சி? எங்கன்னா பிரின்சி ஆல்ரெடி செத்துட்டா. இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இப்படிதான் வாழணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. என்ன? நான் சாகணும், என் குணங்கள் சாகணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆபேலின் ரத்தம் என்ன பேசுச்சு அப்படின்னா, இப்படி அநியாயமா என்னை கொலை செய்த சகோதரனுக்கு என்ன செய்யப்படும், எனக்கு என்ன நீதி கிடைக்கும் அப்படின்னு வெஞ்சன்ஸை பழிவாங்குகிற காரியங்களை குறித்து அப்படிதானே வசனம் சொல்லுது. ஏன்னா வசனத்தை இங்கே வாசிச்சிங்கன்னா ஆபேலும் ரத்தம் பேசின உடனே கர்த்தர் வந்து என்ன பண்றார்? காயினை சபிக்கிறார். ஆனால் நீங்கள் நம்ம வந்து சேர்ந்திருக்கிற இந்த இயேசு ரத்தம் எப்படிப்பட்ட தெரியுமா? நன்மையானவைகளை பேசுகிறது. அல்லேலூயா.